பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரலோகம் போகவில்லையா? உடைபடும் ஆபிரகாமின் மடி ரகசியம், பைபிள் சொல்லும் அதிர்ச்சி உண்மை. ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தில் மறைக்கப்பட்ட மாபெரும் 1000 மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பில் உங்களை வரவேற்கிறேன். மரித்தபின் ஆபிரகாமும் தாவீதும் எங்கே போனார்கள்? பாதாளத்திற்குள் இருந்த பரதேசு இயேசு 3 நாட்கள் எங்கே இருந்தார்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எங்கே போனார்கள்? ஆபிரகாம் மடி மற்றும் பரதேசு, உடைபடும் பாதாள ரகசியம். பைபிளை படிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு பொதுவான எண்ணம் இருக்கும். நாம் மரித்தால் நேராக பரலோகத்திற்கு போவோம், தேவன் இருக்கும் 3ஆம் வானத்திற்கு போய்விடுவோம். இது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களான நமக்கு 100% உண்மை சம்பவம். ஆனால் உங்கள் மூளையை ஸ்தம்பிக்க வைக்கும் ஒரு கேள்வியை கேட்கிறேன். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, சிங்கம் போன்ற தாவீது ராஜா, அக்கினி தீர்க்கதரிசி எலியா, இவர்கள் எல்லாம் மரித்த பின்பு எங்கே போனார்கள்? அவர்கள் நேராக பரலோகத்திற்கு, தேவனுடைய சிம்மாசனத்திற்கு ஏறி போனார்களா? உங்களை அதிர வைக்கும் வேதாகமத்தின் மாபெரும் உண்மை என்னவென்றால், இல்லை, அவர்கள் யாரும் மரித்தவுடனே 3ஆம் வானமாகிய பரலோகத்திற்கு போகவே இல்லை. இதோ இயேசு கிறிஸ்துவே தன் சொந்த வாயால் யோவான் 3:13 ஆணித்தரமாக சொல்லுகிறார். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷ குமாரனை இல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பு வரை எந்த ஒரு மனிதனுடைய ஆத்துமாவும் பரலோகத்திற்குள் நுழையவே இல்லை. ஒரு மனிதனுக்கு கூட பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படவில்லை. அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்த பின்பு எங்கே போனார்கள்? அவர்கள் ஆத்துமா எங்கே வைக்கப்பட்டது? அவர்கள் நரகத்திற்கு போனார்களா? அல்லது வேறொரு ரகசியமான உலகம் பூமிக்கு அடியில் இருந்ததா? இன்று அந்த ஒரு சொந்த கணிப்பு இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து மனித குலம் அறியாத அந்த பாதாளத்தின் ரகசியங்களை உடைக்கப் போகிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எங்கே போனார்கள் என்பதை புரிந்து கொள்ள நாம் பழைய ஏற்பாட்டில் மரித்தவர்கள் செல்லும் அந்த இடத்தின் வரைபடத்தை பைபிளிலிருந்தே எடுக்க வேண்டும். எபிரேய மொழியில் அந்த இடத்திற்கு சியோல் என்றும், புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில் ஹேட்டிஸ் என்றும் பெயர். தமிழில் இதை பாதாளம் என்று மொழிபெயர்த்துள்ளார்கள். இன்று பாதாளம் என்றாலே அது பிசாசுகளும் நரக நெருப்பும் இருக்கும் இடம் என்று மட்டும்தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு வரை அந்த பாதாளம் எப்படி இருந்தது தெரியுமா? லூக்கா 16வது அதிகாரத்தில் ஐஸ்வர்யான் மற்றும் லாசருவின் சரித்திரத்தின் மூலமாக இயேசு இந்த பாதாளத்தின் ரகசிய வரைபடத்தை உலகத்திற்கு முதல் முறையாக திறந்து காட்டுகிறார். அந்த பாதாளம் ஒரே ஒரு அறையை கொண்டதல்ல, அது 2 பிரம்மாண்டமான பகுதிகளை கொண்டது. ஒருபுறம் தேவனை நிராகரித்து பாவத்தில் மரித்தவர்கள் செல்லும் வேதனையின் இடம். அங்கேதான் அந்த ஐஸ்வர்யவான் விழுந்து நெருப்பில் வந்து ஒரு சொட்டு தண்ணீருக்காக கதறிக்கொண்டிருந்தான். ஆனால் அதே பாதாளத்தின் இன்னொரு புறத்தில் ஒரு பிரகாசமான ஆறுதலான இடம் இருந்தது. அதற்கு அந்த நெருப்பு எரியும் வேதனையின் இடத்திற்கும் நடுவே எவராலும் கடக்க முடியாத ஒரு மாபெரும் பிளம்பு இருந்தது என்று லூக்கா 16:26 சொல்லுகிறது. அந்த ஆறுதலான இடத்திற்கு பெயர்தான் ஆபிரகாமின் மடி. பழைய ஏற்பாட்டில் தேவனை விசுவசித்து நீதியாய் வாழ்ந்த மரித்த அத்தனை பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களும் நேராக பரலோகத்திற்கு போகவில்லை. அவர்கள் அந்த பூமிக்கு அடியில் இருந்த ஆபிரகாம் மடி என்ற அந்த பாதுகாப்பான இடத்திற்கு தேவ தூதர்களால் கொண்டு வரப்பட்டார்கள். இப்போது உங்களுக்கு ஒரு மாபெரும் கேள்விகளும், தாவீதும் ஆபிரகாமும் தேவனுடைய நண்பர்களாயிற்றே, ஏன் தேவன் அவர்களை நேரடியாக பரலோகத்திற்கு அழைத்து செல்லவில்லை? ஏன் அவர்கள் பூமிக்கு அடியில் இருந்த அந்த ஆபிரகாம் மடிக்கு செல்ல வேண்டும்? இதற்கு பின்னால் உள்ள அதிபயங்கரமான ஆவிக்குரிய மற்றும் நீதிமன்ற சட்டம் என்ன தெரியுமா? எபிரேயர் 10:4 மிக தெளிவாக சொல்கிறது. காளைகள், வெள்ளாட்டு கடாக்கள், இவர்களுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் பாவம் செய்தால் ஆட்டுக்குட்டியையோ காளையையோ பலியிட்டார்கள். ஆனால் அந்த மிருகங்களின் இரத்தத்திற்கு ஒரு மனிதனின் பாவத்தை நிரந்தரமாக கழுவ சக்தி கிடையாது. அது பாவங்களை தற்காலிகமாக மூடி மட்டுமே வைத்தது. பாவம் முழுமையாக கழுவப்படாத எந்த ஒரு ஆத்துமாவும் மகா பரிசுத்த தேவன் வீட்டிற்கும் 3ஆம் வானத்திற்குள் நுழையவே முடியாது. இது தேவனுடைய மாபெரும் நீதி. அதனால்தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்தபோது தேவன் அவர்களை நரகத்தில் தள்ளாமல் அவர்களுக்கென்று பாதாளத்தில் ஒரு விசேஷித்த ஆறுதலின் அறையை உருவாக்கினார். அந்த ஆபிரகாம் மடியில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ஏசாயா என்று அத்தனை பரிசுத்தவான்களும் பல ஆயிரம் வருடங்களாக காத்திருந்தார்கள். எதற்காக காத்திருந்தார்கள் தெரியுமா? என்றைக்கும் தேவனுடைய சொந்த குமாரன் பூமிக்கு வந்து மனிதனாக பிறந்து தன் சொந்த பரிசுத்த இரத்தத்தை சிந்தி தங்கள் பாவங்களை நிரந்தரமாக கழுவுவாரோ அந்த மாபெரும் மீட்பின் நாளுக்காக அந்த ஆபிரகாம் மடியில் அவர்கள் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். 1000 வருடங்கள் காத்திருந்த அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கடைசியில் அந்த மாபெரும் நாள் வந்தது. கல்வாரி சிலுவையிலே தேவாதி தேவன் தொங்கிக் கொண்டிருக்கிறார்.
உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் தன் தோள்களில் சுமந்து முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விடுகிறார். இயேசு மரித்த அந்த வினாடி என்ன நடந்தது தெரியுமா? அவருடைய உடல் யோசேப்பின் கல்லறையில் வைக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய ஆவி நேராக 3ஆம் வானத்திற்கு போகவில்லை. எபேசியர் 4:9 சொல்கிறது, அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். ஆம், சிலுவையில் மரித்த இயேசுவின் ஆவி நேராக அந்த பாதாளத்திற்குள் இறங்கியது. அதனால்தான் சிலுவையில் தொங்கிய போது தன்னிடம் மன்னிப்பு கேட்ட கள்ளனை பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். லூக்கா 23:43 இதை ஆணித்தரமாக சொல்லுகிறது. அந்த நேரத்தில் பரதேசி என்பது 3ஆம் வானத்தில் இல்லை. அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் காத்திருந்த அந்த ஆபிரகாமின் மடிதான். பூமிக்கு அடியில் இருந்த அந்த ஆபிரகாமின் மடிக்குத்தான் பரதேசி என்று பெயர். இயேசுவின் ஆவி பாதாளத்திற்குள் இறங்கியதும் பல 1000 வருடங்களாக காத்து கொண்டிருந்த ஆபிரகாமும் தாவீதும் அவரை பார்த்து எப்படி ஆர்ப்பரித்திருப்பார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இயேசு அங்கே சென்று, என் இரத்தத்தால் உங்கள் பாவங்கள் முழுமையாக கழுவப்பட்டு விட்டது, உங்கள் மீட்பு வந்துவிட்டது என்று பாதாளத்தில் மாபெரும் வெற்றியின் செய்தியை பிரசங்கிக்கிறார். ஆனால் இயேசு அங்கே சென்று அவர்களுக்கு செய்தி மட்டும் சொல்லவில்லை, ஒரு மாபெரும் காரியத்தை செய்தார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. 3ஆம் நாள் இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த போது அவர் பாதாளத்திலிருந்து தனியாக வெளியே வரவில்லை. எபேசியர் 4:8 அவர் உன்னதத்திற்கு ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போய் இயேசு அந்த பாதாளத்தின் ஆபிரகாம் மடி என்ற அறையை முற்றிலும் காலி செய்தார். அங்கே காத்திருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது, சாமுவேல் என்ற அத்தனை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் தன்னோடு கூட்டிக் கொண்டு பாதாளத்தின் கதவுகளை உடைத்து கொண்டு வெளியே வந்தார். தன் இரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு இயேசு நேராக 3ஆம் வானமாகிய பரலோகத்திற்கு, தேவனுடைய சிம்மாசனத்திற்கு ஏறி சென்றார். பூமிக்கு அடியில் இருந்த அந்த பரதேசு அப்படியே வேரோடு பெயர்க்கப்பட்டு 3ஆம் வானத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 12:2-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டேன், அங்கே நான் பரதேசை கண்டேன் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பரதேசு பாதாளத்தில் இருந்தது. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அந்த பரதேசு இப்போது 3ஆம் வானத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. இன்று அந்த பாதாளத்தின் ஆபிரகாம் மடி என்ற அறை முற்றிலும் காலியாக கிடக்கிறது. இதுதான் பைபிள் சொல்லும் 100% துல்லியமான ஆவிக்குரிய உண்மை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் மாபெரும் மர்மத்தை உடைத்தோம். இன்று ஒரு கிறிஸ்தவன் மரித்தால் அவன் பாதாளத்திற்கு போவதில்லை. 2 கொரிந்தியர் 5:8 அவன் நேராக 3ஆம் வானத்தில் உள்ள இயேசுவின் சமூகத்திற்கு போகிறான். ஆனால் அங்கேதான் உங்கள் தூக்கத்தை கெடுக்கும் அடுத்த மாபெரும் சஸ்பென்ஸ் ஒளிந்திருக்கிறது. பாதாளத்தின் ஆறுதலான அறை காலியாகிவிட்டது சரி, ஆனால் பாதாளத்தின் மறுபக்கத்தில் உள்ள அந்த வேதனையின் அறை இன்னும் காலியாகவில்லை. இயேசுவை நிராகரித்து மரிக்கும் பாவிகள் இன்றும் அந்த பாதாளத்திற்கு தான் சென்று கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் நரகம் என்றால் என்ன? பாதாளமும் நரகமும் ஒன்றா? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் தேவன் இந்த பாதாளத்தையே தூக்கி ஒரு அக்கினி கடலில் போடுகிறாரே, அந்த பயங்கரமான அக்கினி கடல் எங்கே இருக்கிறது? அடுத்த பாகத்தில் பாதாளத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள வித்தியாசம் மற்றும் உலகத்தின் முடிவில் நடக்க போகும் அந்த பதபதைக்கும் நியாய தீர்ப்பின் ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்க போகிறோம். இது உங்களை உறங்க விடாது. மகாராஜனும் மகா தேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமேன், ஆமேன்.